வணக்கம் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக ஒன்றும் பார்க்க பதில ஷார்ட் கண்டென்ட் தான். என்ன ஷார்ட் கண்டென்ட் சார், என்ன சார் அப்பப்போ வீடியோன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு பார்க்காதீங்க. முக்கியமானது கூட என்எம்சி வந்து பார்த்தீங்கன்னா 2025 நீட் எக்ஸாமுக்கான சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் பிரமாண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணி அட்டகாசமாக அப்படியே போட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சிலபஸ் அப்படியே வந்து டவுன்லோட் பண்ணி இப்போ கட் பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. அவ்வளோதான், வேறு எதுவுமே அதில் சேஞ்சஸ் கிடையாது. எந்த சேஞ்சஸுமே இல்லை. லாஸ்ட் இயர் என்ன மிஸ்டேக் பண்ணாங்களோ அந்த மிஸ்டேக் அதில் இருக்குது. அதனால் பார்த்துக்கோங்க. என்எம்சி வந்து 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் வந்து சர்க்குலர் வந்து எல்லா ஸ்டேக் ஹோல்டருக்குமே அமைச்சிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அந்த பிடிஎஃப்பும் வந்து 17ஆம் தேதி வந்து வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்துங்க. இல்லை பிடிஎஃபாக இருக்குது, டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. எந்த சேஞ்சஸுமே இல்லை. 24ல் என்ன மாதிரி சிலபஸ் ஃபிசிக்ஸில் இருந்ததோ, என்ன மாதிரி சிலபஸ் கெமிஸ்ட்ரி இருந்ததோ, என்ன மாதிரி சிலபஸ் வந்து பயாலஜியில் இருந்ததோ இதுதான் சிலபஸ். ரைட்டா? அதனால் பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. புது புக்கு பழைய புக்கு ஆமாம் இருக்குது, அதெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. புது புக்கில் இல்லாததை கண்டென்ட் கூட வந்து சிலபஸில் இருக்குது. பழைய புக்கில் இருக்கிற கண்டென்ட் கூட வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அது போன வருஷம் இருந்த மாதிரி தான் இருக்குது. இல்லாதது கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் இயர் 2 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ்லேயே இல்லாமல் கூட கேட்டாங்க. அதனால அவுட் ஆஃப் டாபிக் எல்லாம் படிக்கிறது எல்லாம் கஷ்டம் சார், பண்ண முடியாது சார் அப்படின்னு நிறைய குழந்தைங்க ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் வந்து டீச்சர் கொஞ்சம் திங்கிங் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா ஓவான்னு கத்துறாங்க, பபான்றாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் எடுக்கிற குழந்தைங்களுக்கு செட் ஆகாது. ஒரு 600 மார்க் எடுக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புக்கு புழுவாக இருக்கணும். கொஞ்சம் திங்க் பண்ணி ஒரு 5%லேருந்து 10% வரைக்கும் கொஞ்சம் அடிஷ்னலாக கொஞ்சம் எதெல்லாம் இருக்கோ அப்படின்னு கவர் பண்ணி படிக்கிறவங்க தான் 720 700 எடுக்க முடியும். அதனால் பாருங்கள், பிளான் பண்ணுங்கள். நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா சிலபஸை பக்கத்தில் வச்சுக்கோங்க. என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு பாருங்கள், என்ன படிக்கலன்னு பாருங்கள், படிச்சுங்க, தெளிவு பண்ணிக்கிடுங்க. ஆர்ஜிஆர் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஃபிசிக்ஸில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி 5:30லேருந்து 7 வரைக்கும் ஒரு ஸ்கோர் அபோவ் ஃபிசிக்ஸ் ஒரு 180க்கு 180 எடுக்கணும் அப்படின்ற நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் அபோவ் ஃபிசிக்ஸ் கொடுத்துட்ருக்கோம். யாருக்குன்னா வேணும்னா அந்த கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். சார் எதனா கிராஷ் கோர்ஸ் வேணும் சார், நான் இப்போ தான் +2 படிச்சுட்டு இருக்கேன், போர்டு படிக்கிறதுக்கே எனக்கு சிரமமாக இருக்குது, இதில் வேறு நீங்கள் இப்போ போய் வந்து படிங்க அப்படின்ற கவலைப்படாதீங்க. போர்டு எக்ஸாம் முடிஞ்சதுமே ஒரு 30 நாள் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு 4ஆம் தேதி எக்ஸாமு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டுனா 26ஆம் தேதி வந்து மெயின் எக்ஸாம் முடியுது. சிபிஎஸ்சி போர்டாக இருந்தால் 29 முடியுது. அதனால் 2 பேருக்கும் அழகாக அந்த டேட்டை முடிஞ்சுமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராமு, இன்டென்சிவ் ப்ரோக்ராமு படிச்சிருப்பீங்க. ஏற்கனவே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி பாட்னி நல்லா எனக்கு தெரியும் சார், அருமையாக தெரியும் சார், ஆனால் நீட் எக்ஸாம்னாலே எப்படி இருக்கும் தெரியாது சார், எப்படி கண்டென்ட் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி அதுக்காக அழகாக பிரமாதமாக டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். ஏற்கனவே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி பாட்னி நல்லா தெரியும். அதை எப்படி வந்து நீட் ஆங்கிளில் கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி வந்து ஷார்ட் டூரேஷனில் நான் ஆன்சர் பண்ணணும், அதுக்கப்புறமா வந்து தப்பு இல்லாமல் எப்படி வந்து கரெக்டான ஆன்சர் பண்ணணும், கரெக்டான ஆன்சர் மட்டும் நான் எப்படி ஆன்சர் பண்ணணும், நான் எடுத்து எழுதுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓஎம்ஆர்ல ஷேட் பண்ணுறப்ப நான் தப்பாக பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், இந்த வாட்டி வேறு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டுன்றாங்க, அது வந்துச்சுன்னா கம்ப்யூட்டர் பேஸில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 மந்த் ப்ரோக்ராமில் இருக்குது. நேரடியாக வந்து படிக்கணும் அப்படின்னாலும் சரி, ஆன்லைனில் படிக்கணும்னாலும் சரி, ஆர்ஜிஆர் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கோர்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கான மெட்டீரியல்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் 500 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 50% ஆஃபர் கொடுக்குறோம். இமீடியட்டாக நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இல்லைனா கீழே லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஒரு லிங்க் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் டைரெக்டாக ஜாயின் பண்ணி ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். இமீடியட்டாக உங்களுக்கு புக்ஸ் மெட்டீரியல் வந்துடும். டெஸ்ட் எழுதணும்னாலும் இப்போத்துலேருந்தே வேணும்னாலும் சரி, இப்போத்துலேருந்தே கிளாஸ் வேணும்னாலும் we are ready to help you. ஓகே, தைரியமா தாராளமா எப்போ வேணாலும் ஆர்ஜிஆர் அகாடமி அப்ரோச் பண்ணலாம். 9176552121. எங்கள் டீம் வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்குது ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நேரடியாக பேசுறதுக்கு தயக்கமாக இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட்டில் கொடுங்க, இல்லைனா கூகுள் ஷீட்டில் வந்து ஃபில்அப் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. எங்களுடைய டீம் உங்களை கால் பண்ணி பேசுவாங்க. தேங்க்யூ.